ஒரு 20 to 30 மினிட்ஸாக வந்து இந்த வண்டியில் உட்காந்து போயிட்டு இருக்கேன். ஸோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்களே சீட்டு ரொம்ப சாஃப்டாக குஷனிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் இந்த ஸ்பேஸ் நிறையா இருக்குல்ல, அதனால என் ஹைட்டுக்கும் ரொம்ப நார்மலாக உட்காந்து போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சீட்டில் இண்டிவிஜுவலாக சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது இன்னும் வந்துட்டு பேசஞ்சருக்கோ இல்லைன்னா டூர் பண்ணுறவங்களுக்கோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு காம்பேக்டான வண்டி, டூரிஸ்ட் போகிறதுக்கு, சின்ன சின்ன சந்துக்குள்ளே போகிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப்க்கு ஓட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டே அண்ட் நைட் ஓட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மைலேஜும் நம்மளுக்கு ரொம்பவே டீசெண்டாக கிடைக்கிதுல்ல. ஸோ இதில் ஒரு ஓனரோ இல்லைன்னா ஒரு டிரைவர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பேட்டரியில் வந்து டேரெக்டாக வந்து லைட்டை கொடுக்குறது, அப்படி இல்லாட்டினா இந்த ஏதாச்சும் இந்த சேஸை கட் பண்ணி இழுத்து 1.5 அடி 1 அடி இழுக்கிறது, சீட் அதிகமாக போடுறது, அப்புறம் நீங்கள் எதாவது வெயிட் அதிகமாக வச்சோடனே வண்டி வந்து எங்களுக்கு மைலேஜ் தர மாட்டேங்குது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையில் தான் வந்து முடியும். அதனால உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஒரு 7 வேரியண்ட் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க.